2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தலைமறைவாக இருந்து வரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் திமுக நிர்வாகியுமான ஜாபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜாபர் சாதிக் வீட்டில் சோதனை மேற்கொண்டு சீல் வைத்த அதிகாரிகள் அவருக்கு எதிராக லுக்-அவுட் நோட்டீஸை வழங்கி வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க தேவையான நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்குடன் தொடர்பில் இருக்கும் நண்பர்கள் மற்றும் நெருக்கமானவர்களிடம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஜாபர் சாதிக் அவரது நண்பர்களுடன் இணைந்து அடிக்கடி கென்யாவிற்கு சென்று வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் ஜாபர் சாதிக் கென்யாவிற்கு சென்று வந்தது ஏன், அவருடன் பயணம் செய்தவர்கள் யார், அங்கு யாரை சந்தித்தார் என்பது தொடர்பாகவும், கென்யாவிற்கு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக சென்றாரா அல்லது தங்கம் விற்பனை தொடர்பாக சென்றாரா என்ற கோணத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜாபர் பல்வேறு அரசியல் பிரமுகர்களுடன் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவருடன் நெருக்கமாக இருந்ததாக கூறப்படும் காங்கிரஸ் எம்எல்ஏவின் சகோதரர் ஒருவரையும் திமுக பிரமுகர் ஒருவரையும் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைக்க மத்திய போதைப் பொருள் தடுப்பு போலீசார் திட்டமிட்டுள்ளனர். கடந்த 2013ஆம் ஆண்டே சென்னை போலீசாரால் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் 10 வருடத்தில் ஜாபர் சாதிக் அரசியல்வாதிகள் முதல் சினிமா பிரபலங்கள் வரை நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது எப்படி என்பது குறித்தும் விசாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.